கும்பராசி நேர்கள் இவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் சொல்லுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டே இருக்கீங்க. அதனால எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். அதாவதுப்பா ஒரு இதெல்லாம் அந்த அந்த 50 ஆண்டு அனுபவம்னு சொல்கிறேன்ல. இந்த அனுபவம் ஒரே ராசிக்காரவங்க விதவிதமாக அழுகிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் தெய்வத்தை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நடிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ இது யார் மட்டும் ஒன்று அப்பா இல்லை அம்மா. சரி. அதை விட்டு வெளியில் வந்துடுறாங்களே அடுத்த குரு தான் மட்டும். இந்த குருக்கிட்ட எப்போ போவாங்கன்னா அப்பா அம்மா சொன்னது அப்பா அம்மா தந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேறு வழியே இல்லாத எல்லாம் முடிஞ்ச பிறகு யாரான்னு பார்த்தா அப்பா அம்மா மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு குருக்கிட்ட கொடுப்பாங்க. சாமி இப்போ ஒன்று சொல்லுது, என் பிள்ளை இந்த பாடுபடுறதை செத்து போனால் பரவாயில்லன்னுச்சு. அம்மா நீ வாயால் சுகஸ்தானாதிபதி நீ தான், நீ அப்படி இல்லைங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. இப்படி தனக்குத்தானே விரிவுபடுத்திட்டு கடைசியில் என்ன செஞ்சிச்சுன்னா சாமி போயிட்டான் சாமி. எப்போ? ராத்திரி 1 மணிக்கு போனது. அதுக்கு உட்காந்து அழுவுறது நான். அதுக்கு ஆறுதலாக நான் சொல்லணும்ல, அம்மா கவலைப்படாதம்மா தைரியமா, ஒரு 5 நிமிஷத்தில் தூக்கத்தில் எழுப்பி விட்டணும்னு நினைக்காது. அது மாட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம எப்படான்னு நிறுத்துவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க நீ அடுத்த ரூமில் போய் படுத்துக்கோ என்ன, இல்லைன்னா பாய் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நீயும் கேட்க மாட்டேற. ஒரு அளவோடு வச்சுக்கல, டைமுக்குள்ளே பேசி முடியுன்னா அதையும் கேட்க மாட்டேற. ஆனால் எனக்கு வேறு ரூமில் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீ கதவை சாத்திட்டு எதாவது கத்திக்கிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இங்கே காரணம் என்னன்னா இவங்களுடைய மனோநிலை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால இவங்களுடைய அனுபவம். ஆனால் செமத்தியான அனுபவசாலிகள், திறமைசாலிங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு வேணும்னு எடுத்து வைக்கக்கூடியவங்க, 4 பேர் வணங்கக்கூடியவங்க. கடவுளாக இருந்தாலும் சரி இதுக்கிட்ட பதில் சொல்லிட்டு தான் போகணும். அது மாதிரி உள்ளது. இந்த கும்பகரணம் மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க. 3 கேரக்டர் இருக்காங்க இவங்க. இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு முன், ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின். சரி. என்ன படிப்பதுக்கு முன், படித்து வேலைக்கு போனோன்னு பின். இது மாதிரி இவங்களை 4ஆக பிரிக்கணும். சரி. அப்படி பிரித்தா தான் இவங்களை சரியாக இது பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் எதையுமே அவ்வளோ காரண காரியத்தோட பக்குவமாக, எப்படி ஒரு கலசம் மேலே இருக்குது, மழை காலம் வந்தால் தானே அந்த இதை எடுத்து விதையாக விதைக்கலாம். மழை காலம் வரும் வராது, அதை எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அதை எடுத்துடணுன்ற ஒரு முடிவு வச்சது மாதிரி. ஏம்மா இதெல்லாம் எடுத்து குப்பையை தூக்கி அந்த போடுமாண்ணா, எப்பா எக்ஸாமுக்கு வந்ததுன்னா உன் பொண்ணுக்கு வேணுமாண்ணா, அது இப்போ தான் பிறந்திருக்கும். இது இவன் பொண்ணு 12 வருஷத்துக்கு இது அது வயசு எப்போ வந்து அது எக்ஸாமுக்கு படிக்கிறது. இது மாதிரி பழைய ஃபைலு படித்தது எதிர்த்து எல்லாம் ஞாபகம். அந்த ரெக்கார்டு வகையெல்லாம் நல்ல மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஆஃபீஸில் வந்து இந்த கிளரிக்கல் போஸ்ட்லேயே அவங்க ஒரு ஸ்டோரி மெயின்டெனன்ஸ் அது எங்கே எந்த நுட்பத்தில் கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க. வீட்லேயும் சரி உடம்புலையும் யாருக்கு என்ன நோயின்னா அவங்க டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. இவங்களே சொல்லுவாங்க, அந்த கஷாயத்தை போட்டு கொடுத்துடலாமே, இதை செஞ்சிடலாமே, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுருவாங்க. இது மகர ராசிக்காரவங்க கேட்டால் செய்வாங்க, கேட்கலன்னா இதெல்லாம் போட்டு செய்யலாம்ப்பா ஆனால் அப்படியே விட்டுருவாங்க. இவங்க இதை செய்யலாமே இதை செய்யலாமேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து வச்சு கொஞ்சம் குடிச்சு பாரு. அந்த ஒரு மனிதாபிமானத்தோடு கொண்ட நுட்பம் இருக்கும். ஆனால் அவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும், அடுத்தவங்க ஜெயிக்கக்கூடாது. அதுக்குள்ளே ராகு இருக்குது. அந்த ராகும் மிதனத்தில் உள்ள ராகும், துலாத்தில் உள்ள ராகும் 3 திரிகோணத்தில் இருக்கிறதுல இதில் தான் இந்த பிரபஞ்சம் உருவாகுது. அது லாபத்துக்கு கிடையாது. பூமியில் வந்தவங்களுக்கு லாபம் கிடையாது. இது ஒரே ராசி மட்டும் இல்லை, மேஷ ராசிகளுக்கு 11ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 10ஆம் இடம், மிதன ராசிக்கு 9ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த உட்பாகங்கள் வருதோ அது ஒரு பிரச்சனை. நல்லது. கடகராசியாக இருந்ததுனாக்க என்னப்பா இந்த இடத்த விற்றுட்டு அந்த கடனை கொடுக்க வேண்டாமேன்னு நினைப்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவானுங்க. ஏன்னு கேட்டால் காசை பார்த்தாங்கன்னா உடம்பு போயிடும், உடம்பை பார்த்தா காசு போயிடும். காசு போனால் வாங்கிக்கலாம், ஆனால் உடம்பு போனால் இவங்கெல்லாம் புரியாத மாதிரி தான் உடம்புக்கு எடுத்துக்கிறவங்க. அப்போ காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு? காதல் எப்படி தெரியுமா? இது வந்து ஒரு அதிசய காதல்ப்பா. அப்படியா? ஆமாம். தான் பொண்டாட்டிய தான் பார்க்கறதுக்கு கூட நேரம் வச்சுருப்பான். அவன் பார்க்குன்னு நினைக்கிறப்ப அதுக்கு வந்துடணும்.
ஓ வரலைன்னாலும் அதுக்கு ஒரு குறைய சொல்லுவான். சரி. அடுத்தவங்க தான் மனைவி மாத்திரம் பார்த்துக்கூடாது. ம் 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 அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான டைப்பை சேர்ந்தவங்க இவங்க. அதே நேரத்தில் அப்படியே எதையாவது சொல்லி அந்த 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 கோபத்தை காட்டுறதே ஒரு விதமாக இருக்கும்பா இது. சரி. இவங்களுடைய அந்த ஒரு அஃபெக்ஷன் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்களா, அந்த அஃபெக்ஷன் வந்து எல்லா உணர்வுகளுக்கும் நம்ம உடம்புல இருக்க உணர்வுகள் தான். சரி. அது உணர்ச்சியாக மாற்றும் விதம் இருக்குல்ல, அதில் தான் இந்த இந்த காதல் பிரச்சனைகள்லாம் சிக்குது. ஆனால் இந்த காதல் பிரச்சனைக்கு சிக்கலுக்கு அன்பே சிவம், அறிவே யுகம், ஆணவம் கூடாது. சரி. இன்பமாக வாழணும், ஈசனை புரிஞ்சிக்கணும், ஒன்றை நீ புரிஞ்சிக்கணும், இந்த ஊரை பார்க்கணும், எண்ணம் நல்லா இருக்கணும், ஏக்கம் இருக்கக்கூடாது, ஐயங்கள் வரக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், ஓதி சிறக்கணும். அதுதான் அவ்வளோமாக இருக்கும். இந்த ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கு ஐயா? இந்த ஆண்டை பொறுத்த வரையும் நிறைய கஷ்டங்களுக்கு ஆளானாலும் கூட சரி, அதை வந்து இது வரப்போகுதுன்னு முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல, ஆகையினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் வருமே, இதுதான் தெரியுமே, இதுதான் நடந்துச்சே, இப்படி நின்று சமாளிப்பாங்க. ஆனால் உடலுக்கு கேடு வராத பார்த்துக்கணும். ஆப்ரேஷன், சர்ஜரி இது மாதிரி இருக்க. இதுக்கு அவங்க ரெமடி ஒன்று இருக்குது. யாருக்கோ ஒரு ஆப்ரேஷன் ஓடி போயிடறாங்க. சரி. யாருக்கோ கஷ்டமாக இருக்குது, அங்கே ஓடி போயிடு. இது மாதிரி அடுத்தவங்க நாங்கள் கூட என்ன பண்ணுவோம்னாக்க, ஒருத்தன் பெரிய கொலைக்காரனாக இருக்கான்னு வச்சுக்கேன், உடனே என்ன செய்வேன், தூக்கி ஒரு ஜெயில் வார்டனாக போட்டுரு. எத்தனை கொலைக்காரனை பார்ப்பான். ஆமாம். இவன் கோபத்துக்கு அங்கே ஜெயில் வார்டனாக இருந்தான், நாங்கள் விதவிதமான கோபக்காரன் வருவான். அது மாதிரி யாருக்கு எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுதோ அதே அவனுக்கு தொழிலாக அமைச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுங்க. ஒருத்தவங்க சீக்காளி, உடம்பு சரியில்லாதையும் இந்த குழந்தை போயிடும். அப்படி இருக்கும்போது நேராக போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுரு, நர்சரி எடுத்து கொடுத்துரு, இல்லை பிஎஸ்சி நர்சிங் எடுத்து கொடு, இல்லை அந்த மெடிக்கல் சயின்ஸில் விட்டுரு அப்படின்னா அவளே உடம்பு முடியாது. அப்படி தான் இருப்பா, நீங்கள் சேர்த்து விடுமா. அந்த உடம்பு பற்றியே படிக்கும்போது இது உடம்பு போயிடும், அது டாக்டர் ஆகிடும். புரியுது. இது மாதிரி யார் எந்த தொழிலால் இவங்களுக்கு உங்கள் உடலுக்கு பாதிப்பு வருதோ அதையே அவங்க தொழிலாக்கிறது தான் அது இயற்கையோட ரகசியமே. ஆகையினால இவங்களை பொறுத்த வரையும் நல்ல மன நிறைவாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இவங்களுக்கு இவங்களே தான் அங்கே தெய்வம். புரியுது. இவங்களுக்கு நம்ம எல்லோரும் போய் அவங்கள தானே தொழுகிறோம். கண்டிப்பாக. அது மாதிரி தான் நம்ம இவங்களோட பழகணும், அவங்க உலகத்தோட பழகணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க.